God bless you all. God bless you. Shalom, shalom. Shalom, shalom. Thank you for joining us. Today we'll investigate and we'll learn the process of one of the important subjects in Bible. Let us not consider it as a raw material outside, but it is very important in the spiritual field. Those who are watching today, listen to the 6 points very carefully, apply it in your life. Exercising and practicing it will make you better and conqueror. So stay connected with us. Mark down the words, write the points if you want. Remind yourself of who you are and what are the tools that you have. So I want you to completely focus on it. It's going to change your life. I'm sure about it. God bless you. எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 6:10 முதல் 18. Ephesians chapter 6:10-18. எபேசியர் 6:10 முதல் 18 வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். 14, 15, 16, 17 அதை மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Stand therefore, having girded your waist with truth, having put on the breastplate of righteousness, and having shod your feet with the preparation of the gospel of peace. Above all, taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the wicked one, and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God, praying always with all power, prayer and supplication in the Spirit. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு சர்வாயுத வர்க்கம், ஆர்மர். ஆமென். ஆர்மர், சர்வாயுத வர்க்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்வாயுத வர்க்கம். ஆர்மர், ஆர்மர், சர்வாயுத வர்க்கம். ஆர்மர்ன்ற வார்த்தை உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வார்த்தை வந்து ஷீல்டு. தட் இஸ் த ரைட் வேர்ட், ஷீல்டு. ஸோ ஆர்மர், ஷீல்டு, தட் இஸ் யுவர் வேர்ட். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக நாங்கள் பயணிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். உன் பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவனாக இந்த மாயைகளை மேற்கொள்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதன் வழிமுறையை நாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா எப்படி இதை இப்படி மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளணும்னு பேசுறதை விட அதோடைய செயல்முறையை தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். இன்னைக்கு தாயார்கள் இருக்கீங்க, இன்னைக்கு ஜென்ஸ் இருக்காங்க. நீங்க பைக் எடுத்துக்கோங்க, நீங்க கிச்சன்ல ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, மேபி மிக்சி இல்ல மைக்ரோவன் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது பயன் இல்லை. சரி வண்டியில் போயிடலாம், மைக்ரோவனில் இதை செஞ்சிடலான்னு பேசினா பத்தாது.
அதை எப்படி செயல்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். ஆமாவா இல்லையா? ஆண்களாக இருந்தால் வண்டி எப்படி ஓட்டணும், எது கியர் போடணும், எப்படி இது பண்ணணும்னு அந்த வழிமுறைகள் தெரியணும். ஸ்திரீகள் அந்த அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சப்ஜெக்ட் நமக்கு தெரியணும். ஸோ த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மாயைகளையும் இச்சைகளையும் எதிர்த்து நிற்பதற்கான ப்ராசஸை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ப்ராசஸ், வழிமுறை, செயல்முறை. இது கேட்டது மட்டும் அல்லாம நான் சர்ச்சில் சொல்றது தான், யூ ஹேவ் டு பிராக்டிஸ் இட். இது பயன் தருதா இல்லையான்னு நீங்க செஞ்சு பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னா பார்த்தாது, நீங்க செஞ்சு பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு வேலையை நம்ம செய்கிறோன்னு வைங்களேன், கைகளாலேயோ நம்ம உடல் பலத்தாலேயோ செய்யும் போது டக்குன்னு சோர்வடைய ஆரம்பிச்சிரும். அதே சமயம் ஒரு பொருளை பயன்படுத்தினாவோ ஒரு கருவியை பயன்படுத்தினாவோ வேலை நமக்கு கம்மியாகும். நான் சொல்கிறது சரிதானே? இன்னைக்கு தோசை எப்படி மாவை கையில் எடுத்து ஊற்றுனா சரியாகுமா? எத்தனை தோசை அப்படி ஊற்றுவீங்க? அவ்வளோதான். அப்புறம் கை ஏற்கனவே சும்மா நமக்கு வலிக்கும். அப்புறம் அவ்வளோதான், கையை நம்மளால் தூக்க முடியாது. அதே சமயம் அதுக்கு ஒரு கருவி, அது சாதா ஒரு கரண்டி தான், ஆனால் அந்த கருவினால் எவ்வளோ செய்ய முடியுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம மேற்கொள்வதற்கு வேதத்தில் சிறப்பான 6 கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு 6 கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த 6 கருவிகள் என்னென்ன, எப்படி செயல்படுத்தணும்னு நம்ம பேச போறோம். அல்லேலூயா. ஆமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஓகே. இப்போ செய்தி உள்ள போறதுக்கு முன்னாடி 6 கருவிகள் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல நம்ம எதிரி யாருன்னு தெரியணும். துப்பாக்கியும் கத்தியும் கொடுத்து எதிரி யாருன்னு தெரியலன்னா யாரை வெட்டுவீங்க நீங்க? நம்ம சொந்தத்தையே வெட்டி விடுவோம் நம்ம. ஹலோ, இப்போ போர்க்களத்தில் நிற்கிறீங்க, எய்தாப்புல உள்ள எதிரின்னு தெரியலன்னா நீங்க பார்க்குறவன்லாம் எதிரின்னு நினச்சிக்குவோம் நம்ம. அதுதான் இன்னைக்கு நடக்கிற தப்பு. எதிரி யாருன்னு தெரியாததுனால மற்ற மதத்தார் எல்லாம் நமக்கு எதிரியா தெரியுறாங்க. கிடையாது. இன்னைக்கு எதிரி யார் அப்படின்றத முதல்ல சரியா நம்ம தீர்மானம் செஞ்சுட்டா கருவியை எங்க பயன்படுத்தணும், அந்த எதிரியை எப்படி மேற்கொள்ளணுன்ற சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to find the target. டார்கெட்ன்ற வார்த்தையை சொல்லுங்க. டார்கெட், எனிமி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதிரி. உண்மையை சொல்லிடாதீங்க, நீங்க தான் சிஸ்டர் எதிரி. we have to find the enemy first. சரி, மனுஷன் இன்னைக்கு எதிரி, பிசாசு, பேய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு பலவிதமான கதைகளை உருவாக்கி விட்டார்கள். புராண கதைகள், உண்மையில்லாத கதைகள். இதை கேட்டீங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். Man has fabricated many stories about devils and Satan, demons. என்ன இன்னைக்கு கதைகள் உருவாக்கியிருக்காங்கன்னா, நம்ம செய்கிற நல்ல செயலை தடுக்கிறது பிசாசு. அப்போதான் ஒரு நிறைவு நமக்கு கிடைக்குது. ஆமாம், பிசாசு இருக்கு. பிசாசு இருக்கா இல்லையா? பேய் வருமா வராதா? இருக்கா இல்லையா? எங்க அம்மா வேணாம் அமைதியா இருங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் சொல்லாதீங்க. இருக்கா இல்லையா? உண்மையா? இத்தனை நாள் நீங்க என்னத்தை பின்பற்றீங்க அதை மட்டும் பதில் சொல்லணும். இப்போ மாற்ற கூடாது. இத்தனை நாள் நம்பி இருக்கீங்களா இல்லையா? இருக்கு, நம்பி இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டியூன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜெபிக்கும் போது தலையை விரிச்சு போட்டு ஆடுனுச்சு, நல்ல இவ்வளவு நீல பல் வச்சிருந்தது, ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்றது, காட்டேரி பிசாசு, ஒளியின் தூதன், இப்படி பலவிதமான கதைகள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஹாலிவுட்ல சொல்லியிருந்தா கூட அது படமா தயாரிக்கப்பட்டு நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். நம்ம பலவிதமான கதைகள், பிசாசு, பேய், இது ரெண்டையும் காட்டி மனுஷனை பயமுத்துறது தான் அவங்களுடைய ட்ரிக்கே. இன்னைக்கு பிசாசோ பேயோ ஒன்றும் கிடையாது. நம்ப மாட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இல்லையா? இன்னைக்கு எய்தாப்ல பிசாசுன்னு ஒருத்தர் நின்று நம்மளை மிரட்டினாதான் நம்ம பயப்படுவோமா? இல்லைன்னா பயப்பட மாட்டோமா? நம்ம எய்தாப்ல பிசாசுன்னு ஒருத்தர் நின்று நம்மளெல்லாம் உன்னை நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்றதுனால நம்ம செய்ய மாட்டேன்றோமா? இல்லை நம்மளாவே செய்ய மாட்டோமா? நமக்கு உண்மைக்குமே ஒரு எதிரி தேவையான்னு நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு நம்ம தகுதி உடையவர்களா? ஹலோ, நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? உண்மைக்குமே நமக்கு ஒரு எதிரி இருந்து தடுத்தாதான் நம்மளை தடுக்க முடியும், இல்லைன்னா நம்மளை தடுக்கவே முடியாதா? சரி, ஃபர்ஸ்ட் அசுத்த ஆவியை பத்தி பேசுகிறோம்.
பிசாசுக்கு அப்புறம் வரும், பேய்க்கு அப்புறம் வரும். முதல்ல பைபிள்ல 3 வார்த்தைகள் இருக்கு. ஈவில் ஸ்பிரிட், டீமன், சேட்டன். 3 வார்த்தையும் கிளியர் பண்ணிடும் இன்னைக்கு. எது உண்மையான எதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட். ஸ்பிரிட்ன்ற வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு உடம்பு கிடையாது, உருவம் கிடையாதுன்னு. கரெக்டா? ஹோலி ஸ்பிரிட் உருவமா இருக்காராங்க? பதில் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உருவம் இருக்கா? இல்ல. அப்ப ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் கிடையாதானே? ஈவில் ஸ்பிரிட்டுக்கு உருவம் இருக்கா? சத்தமா யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கட்டும். இல்ல. ஸ்பிரிட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அது காற்றை போன்றது. அதுக்கு உருவம் கிடையாது. பாயிண்ட், உருவம் கிடையாது. ரைட். அசுத்த ஆவினா என்ன பாஸ்டர்? நான் தொடர்ந்து பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுறேன். என்றைக்கு 9 கனிகளை மீறுகிறீர்களோ அதுவே அசுத்த ஆவி. 9 கனிகளை பத்தி போன வாரமோ முந்தின வாரமோ தான் நம்ம பேசணும். சாந்தம், பொறுமை, தயவு, அன்பு, கிருபை, பரிசுத்தம். இதை மீறுவதே அசுத்த ஆவி, வேற எதுவும் கிடையாது. நம்ப மாட்டீங்கல்ல? மார்க் 1:23 26 வாசிங்க. மார்க் 1:23 26. மார்க் 1:23-26. அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் ஒருவன் இருந்தான். ஓகே. அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அடுத்த வசனம் தான் ரொம்ப அவசியம். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு கருப்பு உருவம் ஓடியதாகவோ இல்ல கருப்பு முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு ஜீவன் ஓடியதாகவோ எழுதி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். 26-27 நல்லா கவனிங்க. இல்ல வேற வசனம் நான் எடுத்துக்கிறேன் பாஸ்டர்னா, எந்தெந்த இடத்துலலாம் இயேசுவானவர் பேய ஓட்டினாரோ அந்த பைபிள் வேர்ஸுக்கு போய் ஒரு கருப்பு உருவம் ஓடியது, ஒரு ஜீவன் ஓடியதுன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம். There is not a single word which says a black dark structure ran out of him. ஒரு கருப்பு உருவம் அவனை விட்டு ஓடியது என்று சொல்லவில்லை. ஒரு கருப்பு ஜீவன், ஒரு கருப்பு மனிதன் அவனை விட்டு வெளியேறினான் என்று சொல்லவில்லை. யார் கண்களிலும் தென்படவில்லை. ஆனால் வெளியேறியது உண்மையானது. இங்க தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. and the unclean spirit left him ன்னு இருக்கு. அசுத்த ஆவி சத்தமிட்டு அவனை விட்டு போகிவிட்டது. அல்லேலூயா. கதரேன் பகுதியில் ஆண்டவர் பேய் ஓட்ட போவார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் கல்லறையில் இருப்பாரு. அவருக்குள்ள பலவிதமான அசுத்த ஆவிகள் இருக்கும். என்னன்னு நினைக்கிறீங்க? கொலை செய்வது, கொள்ளை, அதுன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்தத்தை மீறினதுனால் இச்சை என்ற அசுத்த ஆவி, சாந்தத்தை மீறினதுனால் பொறுமை இல்லாமை என்ற அசுத்த ஆவி, சமாதானம் இல்லாததனால் கோபம் என்ற அசுத்தாவி. இதுதான் அவருக்குள்ள இருந்தது. இப்போ சற்று யோசிச்சு பாருங்க. இந்த 9 கனிகளும் இல்லாத மனுஷன் கோபம், இச்சை, காமம், பொறாமை இதெல்லாம் நிறைந்திருக்கிற மனுஷன் எப்படி நடந்து கொள்வான்னு சொல்லுங்க. அவனுடைய நடை சரியா இருக்காது, அவனுடைய பேச்சு சரியா இருக்காது, மற்றவங்களை துன்புறுத்துற மாதிரி அவனுடைய செயல் இருக்கும். இதுதான் அசுத்தாவி. மிகவும் தெளிவாக வேதத்துல 4 பகுதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பவுல் எழுதிய பகுதிகள் இருக்கு. பைபிள்ல தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த இடத்திலும் ஒரு கருப்பு உருவம் ஓடியது என்று ஒரு வார்த்தையும் இல்லை. தயவுசெய்து இதை வச்சு கதையை உண்டாக்காதீங்க. ஆமே. சரி, இதை விட்டுருவோம் ஒரு ஓரமா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பிசாசு இருக்குன்றீங்க, எத்தனை பேர் பிசாசுனால அடி வாங்கியிருக்கீங்க? பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பீங்க பாருங்க, அப்படியே ஆடுனுச்சு, தூக்கி அப்படி இவ்வளவு பெரிய நெகம் வச்சுட்டு வந்துச்சு அப்படி. எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க? அதுக்கான ஆதாரம் எங்க? எந்த பாஸ்டரும் இது வரைக்கும் ஸ்டேஜில் ஏறி இங்க பாருங்க இந்த தழும்பு இது பிசாசு போட்டது யாரும் பேசியதான் நான் பார்க்கவில்லை. 18-16 வருஷமா இந்த லைன்ல இருக்கேன். எத்தனையோ பாஸ்டர்ஸோட வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். No one has ever claimed that they have a scar because of the devil. ஒருவரும் சொல்லவில்லை. சரி, நான் என்ன கேட்கிறேன், இயேசுவானவர்
அவரை எதிர்க்கின்ற பிசாசு எவ்வளவு பெரிய பிசாசா இருந்திருக்கணும்? இயேசுவானவருக்கு ஒரு கீறல் விழுந்ததா? சொல்லுங்க, கிடையாது. ஏன்னா அசுத்த ஆவி காற்றை போன்றது. இன்னைக்கு காற்று உங்களை எங்கேயாவது பாதிக்குதாங்க? நான் கேட்கறது புரியுதா? காற்று இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கீறல் போடுதா? காற்று இன்னைக்கு உங்களுக்கு தழும்பு ஏதாவது தருதா? ஆமாவா இல்லையா? இல்ல. அப்புறம் எப்படி அசுத்தாவி உங்களை தீண்ட முடியும்? சோ அசுத்தாவி வெளியில இருந்து தீண்டாது. இதற்கான வசனம் எங்கே இருக்கிறது? மார்க் 7ஆம் பகுதி 15 முதல்ல வாசிங்க, அப்புறம் 20, 23 வாசிங்க. மார்க் 7:15 வாசிங்க பாப்போம். மனுஷனுக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இதை. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு தூய தமிழ்ல இருக்குன்னா நான் தமிழ்ல சொல்றேன். வெளியில இருந்து போறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். இது 15வது வசனம். 20 23 அதே வசனத்துல வாசிங்க பாப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து அக்னாலேஜ் பண்றாரு, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தொடர்ந்து அது என்னன்னு வாசிங்க பாப்போம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரமும் வேசித்தனமும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை பெண் வச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்க. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். என்னென்ன படிச்சீங்க நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காம விகாரங்களும் பொறாமைகளும் துஷ்டத்தனங்களும் இவை அனைத்தும் வெளியிலிருந்து ஒருவரால் தீட்டுப்படாது, மனுஷனின் இருதயத்திலிருந்து இவை அனைத்தும் அவனை தீட்டுப்படுத்துகிறது. திட்டமும் தெளிவுமா இயேசு கிறிஸ்து தன்னோட தேவன் பிதாவானவர் கொடுத்த ஞானத்தில் தெளிவுபடுத்துகிறார். மனுஷனை தீட்டுப்படுத்துவது வெளியில உள்ள காரியங்கள் அல்ல, உள்ளுக்குள் நடக்கின்ற காரியங்கள். எனவே எப்படி பாஸ்டர் 9 கனிகள் இருக்கிற இடத்துல எப்படி இப்படிப்பட்ட காம விகாரங்கள் பொறாமை துஷ்டத்தனங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் ஆவி ஆத்மா சரீரத்தால் உண்டாக்கப்பட்டது. உங்க ஆவி 9 கனிகளால் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய மாம்சம் இந்த அசுத்த காரியங்களால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் எந்த முதலாளியை சேவிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அக்கினியா இருந்தா சரிப்பட்டு வராது, அக்கினியாவும் குளிராவும் இருந்தா சரிப்பட்டு வராது, ரெண்டையும் கலந்து இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு வேதம் இருக்கு. ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். சர்வ் ஒன்லி ஒன் மாஸ்டர் இருக்கு. யூ கேனாட் சர்வ் போத் மாஸ்டர்ஸ் வேதத்துல இருக்கு. 2 முதலாளிகளை சேவிக்க முடியாது. யாராவது ஒருவரை சேவிக்க, ஒன்னு மாம்சம் இல்ல ஆவி. கிளியர் அண்ட் சிம்பிள். இன்னைக்கு இச்சைகளோ கோபமோ அசுத்தமோ எரிச்சலோ பொறாமையோ வருகின்றது இந்த மாம்சத்திலிருந்து. ஏன்னா இந்த மாம்சம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது, உலகத்திலிருந்து வந்தது. எனவே இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் மாம்சத்தை உடையது. 9 கனிகளை கொண்டது, ஆவியாக உங்களுக்குள் அமர்ந்திருக்கிறது. எதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஃப்ரீ சாய்ஸ் முடிவு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளை சந்திக்கிறார். 3 சோதனையும் பார்த்தீங்கன்னா பிசாசு ஒரு பெரிய படையை கொண்டு வரல, பிசாசு பெரிய பெரிய ஆட்கள் கொண்டு வரல. 3 சோதனையும் மாம்சத்திலிருந்து தோன்றுகிறது. இதை சாப்பிட்டு பாரு, என்னை கொஞ்சம் வணங்க, நீ மேல இருந்து குதியேன், பெருமையா கொஞ்சம் செஞ்சு பாரு. மேல இருந்து குதின்றது என்ன பாஸ்டர் சோதனை அப்படின்னா, அது பெருமைக்கான அடையாளம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நான் குதிப்பேன், பிதாவானவர் என்னுடைய தகப்பன், நான் சொன்ன சொடக்கு போட்ட ஆள் நிற்கின்றது பெருமை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை 3 பாவங்கள். இந்த 3 மாம்சத்தினால் ஆகிய பாவங்களை மேற்கொண்டதினால் அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். 9 கனிகள் சிறந்து விளங்குகிறது. எனவே அசுத்த ஆவி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளுக்குள் இருந்தே தோன்றுகிறது. அது எப்படி வளருது பாஸ்டர்னா, என்னைக்கு 9 கனிகளை விட்டு மீறுகிறீர்களோ அன்றே அசுத்த ஆவி உங்களுக்குள் நுழைந்து விட்டது. That's it. Put a full stop. No ever more fabricating or displaying unnecessary stories. Put a full stop today. இன்னைக்கு யாராவது உங்களிடம் அசுத்தாவி என்னை தீண்டுதுன்னா, அந்த அசுத்தாவி வெளியில இருந்து தீண்டல, பயம் என்ற அசுத்தாவி அவர்களுக்குள் இருந்து அவரை தீண்டி கொண்டு இருக்கிறது.
சிம்பிள். இன்னைக்கு நான் இதை அடிச்சு பேசணும்னு அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு வேதத்தில் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வசனத்தை வைக்கிறேன். 7வது வசனத்துல 15 வாசிங்க, 20லிருந்து 23 வாசிச்சு பாருங்க. கிளியர் அண்ட் சிம்பிள். நம்மளேனா 20லிருந்து 23 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. வாசிக்கிறதுல தப்பே இல்லை. வாசிங்க பாப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், என்னென்ன பாவம் உள்ள இருந்து புறப்படுதுன்னு தேவன் பேசுறார். சொல்லுங்க. மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். கடைசி, பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா, ஆமென். இங்க கொஞ்சம் என்னை கவனமா பாருங்க. இன்னைக்கு மிருகங்கள் இருக்காங்க, மனுஷங்கள் இருக்காங்க. இருக்கின்ற நமக்கு இருவருக்கும் இடையே இருக்கின்ற ஒரே வித்தியாசம் 9 கனிகளும் இந்த மூளையும் தான். முடிவெடுக்கின்ற மூளையும் 9 கனிகளும் மட்டுமே ஒரே வித்தியாசம். இந்த 9 கனிகளும் முடிவெடுக்கின்ற மூளையும் இல்லைன்னா நீங்களும் நானும் மிருகம். இன்னைக்கு ஏன் ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறவனை பார்த்து மிருகம் மாதிரி நடந்துக்கிறோன்னு சொல்றோம்? ஏன்னா அவனை தன்னைத்தானே விட்டு அவன் விலகி சென்றுட்டு இருக்கான். நார்மலான அவனுடைய நியூட்ரல் பகுதியிலிருந்து அவன் போறான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இன்னைக்கு வீட்டில் நீங்க திட்டிருக்கீங்களா இல்லையா? மிருகம் மாதிரி பண்ணாத, பிசாசு மாதிரி பண்ண. ஏன் அப்படி சொல்றீங்க? பிசாசுன்னு திட்டுறீங்கல்ல, ஏன்? நார்மலா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், சமாதானமா இருக்கான். என்னைக்கு அதை மீறி அவனை அறியாமலே கோபத்தில் என்னென்ன செய்கிறானோ அதுதான் அசுத்த ஆவி. முடிஞ்சுதா? விளங்குதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இன்னைக்கு வெளியில இருந்து யார் வரா, முக்காடு போட்டு ஓட்டுனா, மணி அடிச்சா, வீட்டு பக்கம் உட்காந்துருக்காரு, தூங்கும் போது கதவை தட்டினாரு, பக்கத்துல உட்காந்து மூச்சு விட்டாரு. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது சபையில சொல்லுங்க, நம்மள்ட்ட வேண்டாம், செல்லுபடி ஆகாது. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது உங்களுடைய மிக சிறந்த கற்பனை திறன், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது உங்க பயத்தை நீங்களே வேற வேற வழியில நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அசுத்தாவி ஒண்ணு கிடையாது, பேயின்னு ஒண்ணும் கிடையாது. ரைட், ஓகே. அசுத்தாவி, பரிசுத்தாவி ரெண்டும் உங்களுக்குள் இருக்கிறது. எது வேண்டும் என்று முடிவு செய்கின்ற திறன் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்க பாஸ்டர் இருக்கு? மரணமும் ஜீவனும். The decision is on yours. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவு உங்களுடையது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அசுத்தாவியா பரிசுத்தாவியா? முடிவு செஞ்சுக்கோங்க நீங்களே. எதை செய்ய வேண்டும், எதனை அனுமதிக்க வேண்டும், எதனை சேவிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன ஒரு சம்பவம் எடுத்துக்குமே, எடுத்துக்கோம். இன்னைக்கு எஸ்தரம்மா காய் வாங்க போறாங்க. காய் வாங்க போற இடத்துல எஸ்தரம்மா நிக்க வச்சுக்கிட்டு அவர் வேணும்னே மற்ற எல்லாருக்கும் போடுறாரு. ஹலோ, எஸ்தரம்மா முன்னாடியே போயிட்டாங்க, ஆனா பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் போடுறாங்க, எஸ்தரம்மாக்கு போடல. இப்ப எஸ்தரம்மாக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பொறுமையா இருக்கிறது, இல்ல கோவப்படுறது. ஒன்னு அசுத்தாவி, இன்னொன்னு கோவப்பட்டுட்டாங்கன்னா அசுத்தாவி வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பொறுமையா இருந்துட்டாங்கன்னா பரிசுத்தாவியை கடைபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? சரி பாஸ்டர், இங்க சொல்லப்பட்டிருக்கிறே இந்த அசுத்தாவி ரொம்ப நாள் ஒரு மனுஷனை போட்டு அப்படியே புரட்டுனுச்சுன்னு, என்னைக்கு நீங்க ஒருத்தரை சேவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும். மாம்சத்தை என்னைக்கு நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ இன்னும் கோவப்பட சொல்லும், இன்னும் எரிச்சல் பட சொல்லும். எதுக்கு எடுத்தாலும் தவறான எண்ணங்களை தரும். அதுல அடிமை ஆயிட்டோன்னு வைங்க, உங்களை காப்பாத்துறது கஷ்டம். அதனாலதான் அசுத்தாவில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. யார் ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி தன்னைத்தானே அறியாம அன்கான்சியஸா இருக்காங்களோ டக்குன்னு கத்துவாங்க, தெரியுமா? ஒரு சத்தத்தை உருவாக்குவாங்க, டக்குன்னு கலைஞ்சிரும். புரியுதா நான் சொல்றது? ஆமென். இது சைக்காலஜி டெக்னிக். இதை தயவுசெய்து பிரேயர்ல அப்ளை பண்ணி கத்திக்கிட்டு இருக்காதீங்க. ரிலீஸ் வேண்டாம், உங்களுக்கு தான் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். நோ, ஆண்டவர் எங்கேயுமே ரிலீஸ் அப்படின்னு யாரும் எழுதல. வெளியேறுவதாக அதெல்லாம் எழுதல. டோன்ட் டூ திஸ் நான்சென்ஸ். Enough of your magic shows. It's done. Say a simple word. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை. எய்தாப்புல அந்த அசுத்தாவி பிடிச்சவர் இருக்காரு, அவருக்குள்ளே அது நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கத்தி உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே உள்ளதை ஞாபகப்படுத்தி விட்டாரு. அந்த அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. முடிச்சா? கிளீன் அண்ட் கிளியரா? ஓகே, இது அசுத்தாவி. அடுத்தது பேய்க்கு வரும். டீமன். சொல்லுங்க, டீமன் சொல்லுங்க. ஒன்னா நீ பேய் ஆயிட மாட்டீங்க. டீமன் சொல்லுங்க. பிசாசு.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு. அந்த சிஸ்டரை பிசாசுன்றாதீங்க, ஐயோ பெரிய இதா இருக்கே. பிசாஸ், டீமன். டீமன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டி என்றால் அவே, விலக்கி வைப்பது என்ற அர்த்தம். MON, மண் அப்படின்னா சுயநினைவுன்னு அர்த்தம். சுயநினைவிலிருந்து விலக்கி வைப்பது, அதுதான் பிசாஸ் என்று அர்த்தம். ஹலோ, டீமன் அப்படின்னா கீப்பிங் யோர் செல்ஃப், கீப்பிங் அவே ஃப்ரம் யோர் செல்ஃப் இஸ் டீமன். ஆமென். நீங்க யாருனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த மாம்சத்தை கடந்து உங்களுக்குள்ள யார் வசிச்சு கொண்டு இருக்கிறா? பிதாவானவருடைய ரூபம் உங்களுக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரூபத்திலிருந்து விலக்கி மாம்சத்தின்படி வாழ வைப்பதே பிசாசு, வேற எதுவும் கிடையாது. சரியா நான் சொல்றது? இதுதான் மீனிங் டீமன். தயவுசெய்து கதை, யார் கதை சொன்னாலும் நம்பாதீங்க. அப்படியே அந்த கபோர்டு மேலே ஏறி உட்காந்துருக்கு, வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு, இதெல்லாம் உங்க கற்பனை திறன். காட் பிளஸ் யூ. வேணா திரைப்படம் எடுங்க, நல்லா ஓடும். இன்சிடியஸ், சினியஸ்ட்னு படம் எடுங்க, நல்லா ஓடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் செயல்படாது. நோ 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 நோ. டீமன். சேட்டன்னா அப்ப என்ன பார்த்து அர்த்தம் அப்படின்னா, சேட்டன்னா எதிரின்னு அர்த்தம். உங்க மாம்சம் தான் உங்களுக்கான பெரிய எதிரி, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சிரிக்கிறீங்க? உங்க மாம்சம் தான் உங்களுக்கான பெரிய எதிரி. அதனாலதான் சாலமன் கடைசியில் எழுதினாரு, மாயை மாயை மாம்சத்தில் தோன்றுகின்ற எல்லாம் மாயை, அனைத்தையும் பார்த்த சாலமன் சொல்றார் மாயை மாயை. என்னைக்கு நீங்க உங்க உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்க சிந்தைக்கு மேல உடல் மேற்கொள்ளுதோ, அன்னைக்கே நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அசுத்தாவி, பிசாசு எல்லாம் வந்து விட்டது என்று அர்த்தம். என்ன பாஸ்டர் சொல்ல, இன்னும் தெளிவா சொல்லணும். ஓகே, இந்த மாம்சம் உங்களுக்கு பயத்தை சொல்லி தரும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி விசுவாசத்தை சொல்லும். ஆமென். இந்த மாம்சம் இந்த 5 சென்ஸ் மூலியமா, இங்க பாரு சிம்டம்ஸ் பாரு, இருமுனை இல்ல, இப்போ உனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லும். ஆனா உள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லும், என்னை பலப்படுத்துக கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவருடைய தழும்புகளினால் நான் சொல்லுதா. இப்போ இந்த சொல்ற வசனத்துல இருந்து மாம்சத்து பக்கம் காதை திருப்பி கொடுக்கிறது பேர் தான் பிசாசு. பாஸ்டர் இங்க வார வாரம் ஏறி சொல்றாருல, பலம் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அது பரிசுத்த ஆவி. வீட்டுக்கு போனோன்னே அவர் கடைக்காரர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும். அப்பயே பிசாசு நுழைஞ்சிருச்சு. ஹலோ, பிசாசு நுழைந்து விட்டது. இது இன்னும் தெளிவா புரியணும்னா, கடைசி ரா போஜனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது யூதாஸ் நல்லபடியா உட்கார்ந்துருக்காப்ல. எந்த நிமிஷம் அந்த நினைவு அவருக்கு தோணுதோ, இவரை காட்டி கொடுக்கணும், அங்க போகணுன்ற நினைவு தோணுதோ, அன்று பிசாசு அவனுக்குள் நுழைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவாரு, முழுசா கழுவிருங்கன்னு, காலை கழுவுனா முழுசா கழுவிருங்க அப்படின்வாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, சாகரதா இருந்தா நானும் சாகரேன், நீங்க வேண்டாம் அப்படின்வார். அப்போ இயேசுவானவர் சொல்லுவாரு, அந்த அசுத்தாவியை அகற்றுவார். தேவன் நியமித்த வேலையை நான் செய்து முடிக்கணும், தடுக்காத. புரியுதா உங்களுக்கு? தெளிவா உங்களுக்கு? இப்போ பேதுருக்குள்ள அசுத்தாவி நுழைஞ்சிருச்சுங்க. அவர் எழுதுனதை எப்படிங்க நீங்க நம்புறீங்க? தனக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன அவிசுவாசமே அங்க பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசெல்லாம் கிடையாது சிஸ்டர். சொல்லுங்க, கிடையாது சிஸ்டர். கை கொடுங்க. இனிமேட்டு பிசாசுன்னு சொன்னீங்கன்னா கையை நல்லா நசுக்குங்க. கட்டுப்பாயிருவேன் சிஸ்டர். அதாவது இங்க ஸ்டேஜ்ல நின்று சொல்றதெல்லாம் நம்பணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பிசாசு. எத்தனை நாள் இதை வச்சு ஓட்ட முடியும் உங்களால? வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் தீட்டுப்படுவது உள்ளிலிருந்து புறப்படும் காரியங்கள் வெளியில் அல்ல. அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணி பார்ப்போமே. சிமுலேஷன் என்னன்னா, எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. இப்போ கண்ணை மூடிருங்க. கண்ணை மூடி நான் சொல்றதை அப்படியே நம்பணும். சரியா? ஓகே. சர்ச்சு முடிஞ்சு போறீங்க, வழியிலே ஒரு பிரதர் உங்களுக்கு பெரிய பைய கொடுக்குறாரு. நன்றி சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. திறந்து பார்த்தா 5 கோடி ரூபா இருக்கு. 5 கோடி ரூபா இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதை இப்ப நினைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வரேன். 5 கோடி ரூபா தேவன் கொடுத்திருக்கார்.
ரைட், இங்க என்னை பாருங்க. பிரைஸ் லார்ட். இப்போ யாராவது பக்கத்தில் பேசுனீங்களா? யாராவது ஏதாவது சொன்னீங்களா? சொல்லலை, எதுவும் செய்யலை. வாயை மூடிட்டீங்க, கண்ணை மூடிட்டீங்க, செவியையும் இழுத்து மூடியாச்சு. என்ன நடந்தது? ஆமாம், 5 கோடி வந்து தராங்க. எவன் தருவான் இந்த காலத்தில்? இதை யார் பேசுனா? நான் பேசுனேனா? பக்கத்தில் உள்ள ஞானதாசன்கள் சொன்னாரா காதில் வந்து 5 கோடி கொடுக்க முடியுமா, வேலையை பாரு அப்படின்னு? இல்லை, எங்கள் அம்மா தான் பக்கத்துல இருந்து சொன்னாங்களா? ஜெசிந்தா அம்மா எதுவும் சொன்னாங்களா? எஸ்தர் அம்மா எதுவும் சொன்னாங்களா? எங்கேருந்து இந்த சத்தம் வந்தது? ஆமாம், 5 கோடி தராங்க. தந்தாலும் பாஸ்டர் சும்மா விடுவார், டைத்து கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், 5 கோடி பஸ்பமாக போயிருமே இப்படின்னு யார் பேசுனா? சிந்தை. சிந்தை. இன்னைக்கு நீங்க பிசாசை வெளியில தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கான பெரிய பிசாசு எது தெரியுமா? சிந்தை. கையை வச்சு தட்டுங்க மண்டையில. சிந்தை. சிந்தை. இன்னைக்கு யாரும் உங்கள்கிட்ட வந்து காதல இப்படி இப்படி இருக்கு உடைய நான் கொன்றுவேன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுவே தானா நம்பிரும். ஏன்னா இந்த சிந்தை எப்படி வேலை செய்யுதுன்னா, பார்க்கிறது, பேசுவது, கேட்பது, நுகர்வது, தொடுவது, 5 சென்ஸ். இது என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே நம்புறது தான் இந்த சிந்தை. சரியா? இப்போ இந்த சிந்தை சொல்லுது, கண்ணில் பார்க்குது, கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. அப்போ உடனே சிந்தை என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு நாள் இப்படி செத்துருவ அப்படின்னு சிந்தை உங்களுக்கு சொல்லும். அது சிந்தை உங்களுக்கு சொல்லும். அது இங்கே உங்களுக்கு ஸ்டோரா இருக்கு. அல்லேலூயா, ஸ்டோரா இருக்கு. ஏதோ ஒரு கோவத்தில் இங்கே ஸ்டோர, கோவம், எரிச்சல், இதெல்லாம் ஸ்டோரா இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆனா பாஸ்டர் வெளியில நடக்கிறத பார்த்து எனக்கு கோவம் வருது. அது வெறும் ட்ரிகர், தூண்டுவது, அவ்வளவுதான். எய்த்தாப்புல உள்ளவங்க என்னை எரிச்சல் ஏத்துறாங்கன்னு, இப்போ நான் ஒரு பெரிய கோவத்தில் இருக்கேன், ஏதோ என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, அந்நேரம்னு பார்த்து ஹேனா வந்து ஏதோ என்னை கேட்குறா. இது உங்க வீட்டில் நடக்கிறது, நடக்காத மாதிரி பார்க்காதீங்க. ஏதோ ஒரு எரிச்சல்ல இருக்கேன் நான். ஹேனா என்கிட்ட வந்து கலியோ காஜமந்தோன்னு பாட்டு பாடிட்டு இருந்தான்னு ஒரேலையாங்க. ஹேனா எதுவும் தப்பா சொல்லலையே. சரி, இப்படி வச்சுக்கலாம். ஹேனா வந்து சாப்பிட வரியான்னு தான் கேட்டா. சாப்பிட வரியான்றது தப்பா? சாப்பிட வரியான்றது தப்பா இல்லை. அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. எங்க இருந்து இந்த எரிச்சல் இருந்தது? ஏற்கனவே எனக்குள்ள கோவம் இருக்கு. அவ லைட்டா அப்படி தூண்டி மட்டும்தான் விட்டா, வேற ஒன்றும் இல்லை. ட்ரிகர், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, எய்த்தாப்புல ஒருத்தரை பார்த்து அவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வருதுன்றீங்களே, அவர் உங்களை எரிச்சல் ஏத்தல. ஏற்கனவே உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு எரிச்சல், வெறுப்பு நிறைஞ்சிருக்கு, கோபம் நிறைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் ட்ரிகர் தான். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு எரிச்சலா வருதா, ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, பிசாசு எங்க இருக்கான்? நடு மண்டையில ஏறி உக்காந்துருக்கான். புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து இந்த வெளியில காட்டி அந்த சிஸ்டர் பிசாசு, இந்த சிஸ்டர் பிசாசு, இந்த பிரதருக்குள்ள ஒரு ஆவி இருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு ஆவி பார்த்தவங்களாம் என் வீட்டுக்கு வாங்க, உண்மையான ஆவியை நான் காமிக்கிறேன். இந்த அவருக்குள்ள ஆவி இருக்கு, ஏனோக்கு அவருக்குள்ள ஆவி இருக்கு, கருப்பா அவர் முகத்திலே தெரியுதே, அவர் கலரே அதாங்க. என்னங்க நீங்க? ஏனோ அன்னைக்கு பார்த்தீங்களா, பிரைஸ் லார்ட் சொல்லாமல் போயிட்டார் ஏனோக்கு, அசுத்தாவி நுழைஞ்சிட்டு. யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு? எத்தனை நாள் இதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய மினிஸ்ட்ரிலாம் ஓட்டுவீங்க? பேய் வந்தது, அங்கே ஒன்றுச்சு, இங்கே ஒன்றுச்சு, முக்கில் உட்காந்துருந்தது, இதெல்லாம் உங்கள் அருமையான கற்பனை திறன். நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், நானும் எங்கள் அம்மா, நானும் எங்கள் அம்மாலாம் மேலிருந்து அனுப்பப்பட்டுருவது, எங்களுக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. நாங்களும் பல வருஷம் தவம் இருந்துட்டோம், ஒரு தடவையாவது பிசாசை கண்ணில் காட்டுங்க ஆண்டவரே அப்படி. அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் ஐயாவுக்கு எல்லா விதமான பிசாசும் கண்ணுக்கு தெரியுது, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம தான் ஒழுங்கா ஜோம் பண்ணலையோன்னு குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிட்டோம் நாங்கள்.
ஹலோ, குற்ற மனசாட்சிக்குள்ள போயிட்டோங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம் பார்த்தா, ஊர்ல இருந்து வந்த உறவினர் ஒருத்தர் சொல்லிட்டாங்க அந்த ஓரமா உட்காந்துருக்கு அப்படின்ட்டாங்க. என்னடா நம்ம கண்ணுக்கு தெரியல, இவங்க கண்ணுக்குலாம் தெரியுது. சரி, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? எங்க அம்மா தனியா இருக்கும் போது அதை ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? 3 வருஷம் ஜம்முன்னு இருந்தோம் அந்த வீட்டில், ஒன்றும் ஆகலை. எங்க அம்மா தனியாக தான் நிறைய நேரம் இருந்திருக்காங்க, பயந்ததும் கிடையாது. ஹேனா கை குழந்தை. சரி, அங்கிருந்து மாத்தி இன்னொரு வீட்டுக்கு வந்தா மேல சபை, கீழே எப்படி பேய் வரும்? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? வந்திருக்கீங்கல்ல 4/7 டிஎஸ் நகர் கிராஃபோர்டு திருச்சி 12, விவரமா சொல்லணும். மேல சபை, தேவனுடைய பரிசுத்த டேபர்னேக்கிள் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, கோத்ராம மாத்தி ஜேடி மினிஸ்ட்ரிஸா வச்சோம்ல, கீழே எப்படி பேய் செயல்படும் நான் கேட்கிறேன். எல்லா விதமான பேயும் கண்ணுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியல. அங்கேயும் வந்து 9 வருஷமா. அப்புறம் இப்போதான் புரியுது, பேயின்ற பயம் அந்த மனுஷருக்குள்ள இருந்திருக்கு, நமக்கு வெளியில எங்கேயும் இல்லை சார். எவன் ஒருத்தன் பேயை நம்புறானா அவன் கண்ணுக்கு தான் எல்லாம் பேயா தெரியும். அதனால தான் எழுதிட்டான், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஒன்றும் இல்லை. இப்போ ஜோயலம்மா பார்த்து, ஜோயலம்மா உங்களை ஒரு கருப்பு ஆவி பின்தொடர்ந்து வருகிறதுன்னு நான் போட்டுட்டேன் சர்ச்சில். வீட்டில் போய் சும்மா ஃப்ரிட்ஜை திறந்த ஜோயலம்மா அங்கே பள்ளி தட்டி டம்ளர் விழுந்திருக்கும். என்ன நினைப்பாங்க ஜோயலம்மா? இங்கே தான் உட்காந்துருக்கு, தோத்துற நடக்குதா இல்லையா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். நம்ம நேரம்னு பாருங்க. ஞானதாஸ் அங்கிள் நான் சொல்லிட்டேன், நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிங்களே, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஞானதாஸ் அங்கிள், ஜாக்கிரதை அப்படின்ட்டேன். அவர் வீட்டுக்கு போய் படுத்திருக்கும் போது அவர் வீட்டில் அழகான ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அது நைட்டு வெளியில் சுற்றி வரும்போது ஒரு டம்ளர் இப்படி தட்டி விட்டுருச்சு, இல்லை ஒரு பக்கெட்டை தட்டி விட்டுருச்சு. அந்த பயத்தில் இருக்கிற அவங்களுக்கு எப்படி தோணும்? இங்கே தான் நிற்கிது, சல் சல் சல்னு கேட்குது. அதாவது எந்த பிசாசு கொலுசு போட்டு போகுது சல் சல் சல்னு கேட்க? என்னையா கதை? அதாவது சிறப்பு கதைகள். வெற்றிமாறன்லாம் தோத்துருவார் நீங்க கதை எழுதுனா. அப்படி திரை வசனம், திரை கதை, அது சைடு எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் உருவாக்கி பியூட்டி பியூட்டி. ஒரு தடவை எங்களுடைய சொந்தத்தில் எங்க பெரியம்மா வந்து தங்கியிருந்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்தது. திடீர் நைட்டு வீட்டில் காலிங் பெல் அடிக்குதுங்க. போய் பார்த்தா யாரும் இல்லை, ஆனால் காலிங் பெல் மட்டும் அடிக்குது. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து உடம்பு அவ்வளோ மோசமாயிட்டு. அடுத்த நாள் காலையில் கடைசியில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தா தண்ணி வடிஞ்சு உள்ள போய் தானா அடிச்சிருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை, லூஸ் கனெக்ஷனு. இப்போ சொல்லுங்க, வெளியில இருக்கா பேய் இல்லை உள்ள இருக்கா பேயின்னு? இன்னைக்கு பெரிய பேய் யார் தெரியுமா உலகத்தில்? மனுஷன்தான். தெரியுமா? பேசிட்டே இருப்பான், பக்கத்திலே இருப்பான், எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்னுவா, சரட்டுன்னு முதல்ல ஊற்றுவான். அப்படி நடந்தா சிவாஜின்வான், பெரிய வேலை விரிச்சிட்டு தான் அதை பேசவே ஆரம்பிப்பான். இன்னைக்கு உலகத்தில் பெரிய மனுஷன் மிருகம் கிடையாது. உடனே சில பேர் சொல்லுவாங்க பாரு, ஆள் கடல்ல ஆண்டவர் கட்டி போட்டிருக்காராம். இவர் போய் பார்த்தார்ல, சும்மா எதையாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பெரிய ஒரு சர்ப்பத்தை கட்டி வச்சிருக்காராம். ஒரு நாள் வெளியில வரும்போது இவர் அதை எதிர்க்கிறதுக்கு ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். உன் பக்கத்துல உள்ளவனே பெரிய சர்ப்பம், நீ கடல்ல ஆழத்துல உள்ள சர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. எண்ணங்கள் இன்னைக்கு தவறாவது பாருங்க. என்னைக்கு மாம்சத்தின்படி நடக்கிறோமோ அதுவே பிசாசு. சரி, பிசாசை பேசியாச்சு, இப்போ நல்ல சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போதான் சிரிப்பு வருது ஜனங்களுக்கு. அப்பா பிசாசை விட்டுட்டாரு பாஸ்டர். ரெண்டாவது, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஏதாவது சர்ப்பங்கள் வடிவமைச்சு வச்சிருந்தா தயவுசெய்து அங்க நின்று கத்தாதீங்க, அசுத்தாவியே அப்படின்னு. தான் நம்ம சபைக்கு வந்தோம், அருமையா இல்லவங்க நம்ம பக்கம் பாருங்க, புத்தா உட்காந்துருக்காரு. ஏதாவது செஞ்சாரா? அவங்கள எந்திரிச்சு வந்து அடிச்சாரா? மண்டையை குழப்பினாரா? அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருக்காருல. சும்மா நீங்களா எதையாவது பார்த்து. சரி, நேற்று ஒரு அருமையா ஒரு கேள்வி ஏன்னா கேட்டா, என்னன்னா மற்ற மதத்தார் கல்லை கும்பிட்றான் கல்லுன்றீங்க, கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்புறம் அது பிசாசுன்னு ஏன் ஜோம் பண்றீங்க? கல்லுக்கு தான் உயிர் இருக்காதுல்ல, அப்புறம் ஏன் அதுக்கு ஜோம் பண்றீங்க? பார்த்துக்கோங்க, பயம் எந்த அளவுக்கு
உங்களை திருப்பி விடுதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் நின்று யாராவது சர்ப்பத்தை தூக்கிட்டு போறாங்க, பிசாசு ஜோம் பண்ணுங்கன்னா, ஜோமனை சொல்ற அந்த பிசாசுக்கு முதல்ல ஜோம் பண்ணுங்க. அந்த பிசாசுக்கு முதல்ல ஜோம் பண்ணி மண்டையில் இருக்கிற அந்த அசுத்தாவி ஆண்டவரை எடுத்து விடுங்க, அந்த பயத்தை எடுத்து விடுங்கன்னு ஜோம் பண்ணுங்க. கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. வேதத்தில் உள்ளதை மாத்தி மாத்தி பேசுறது உண்மை கிடையாது. மக்கள் இன்னைக்கு பயமூத்தி பாஸ்டர் பக்கம் வர வைக்கணும்னு கண்டுபிடிச்சதுதான் பிசாசு. மற்றபடி உங்களுடைய பெரிய எதிரியும் பிசாசும் வெளியில எங்கேயும் கிடையாது, உங்களுக்குள்ள உங்க சிந்தையா செயல்பட்டு இருக்கு பாருங்க, அதுவே பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிந்தையே பிசாசு, சிந்தையே பிசாசு. அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ இந்த உள்ளுக்குள் நடக்கிறத தான் தெளிவா எபேசியர் 6:11 திட்டமும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க பாப்போம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 10வது வசனத்தை வாசிக்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 12வது வசனத்தையும் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களோடும் நமக்கும் சண்டை இல்ல, சொந்தக்காரங்களுக்கும் நமக்கும் சண்டை இல்ல, நம்மள கோபமா பேசினவருக்கும் நமக்கும் சண்டை இல்ல. வாசிங்க தொடர்ந்து. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அங்க ஒரு வார்த்தை அந்தகாரம் இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன தெரியுமா? கதவை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது யாரை நோக்கி ஜெபம் பண்ணுமா? அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதா. கவனிச்சுக்கிட்டீங்களா? இது வெளியில எங்கேயோ இல்ல, நமக்குள்ள நடக்குது. திரும்ப அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த மாம்சத்தை எப்படி பாஸ்டர் மேற்கொள்ளணும், எங்க வெற்றி கொள்ளணும்னா, இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இது கட்டுப்பட்டே ஆகும். ஏன்னா இது ஒரு அடிமை, இங்க சொல்றதை தான் இது செய்யும். அல்லேலூயா, ஆமென். ஒருவர் ரொம்ப ஒரு வியாதியில கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய குருட்ட போய் கேட்டிருக்காரு, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. அவர் சொல்லியிருக்காரு, இல்ல உனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு. அடுத்த நாள் சுகமா அப்படி வந்திருக்காரு, எனக்கு சிறப்பாயிருச்சு அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு, இல்லையே உனக்கு ஒரு மாதிரி சோகமா தெரியுது. அடுத்த நாள் ரொம்ப வியாதிப்பட்டாரு. அப்போ 3வது நாள் கேட்டிருக்காரு, என்ன இப்படி மாறி மாறி ஆகுது, என்னை முழுசா நீங்க சுகப்படுத்துங்கன்னொடனே அவர் சொன்னாராம், நேத்து சுகமா இருக்கன்னொடனே நீ நம்புன, இன்னைக்கு வியாதியா இருக்கன்னொடனே நம்புன, ரெண்டுமே உனக்குள்ளதான் இருக்கு, நீ என்ன நம்புறியோ அதுதான் உனக்கு நடக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. எனவே நீங்க வெற்றி கொள்ள வேண்டிய இடம் இந்த இடம். இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ரோபோட் உங்களை கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இந்த மாம்சத்திற்கு பசி, காமம், இச்சை எல்லாமே இருக்கு, பொருளாசை, துரைத்தனம் எல்லாமே இருக்கு. அதை கட்டுப்படுத்துவது இங்கிருந்து செயல்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? கல்யாண வீட்டுக்கு போறீங்க, தப்பா ஏதோ பேசிட்டாங்க, ரொம்ப பசிக்குது, அப்படி இருந்தாலும் பசியை கட்டுப்படுத்திடுறீங்களா? இங்க இவன் வீட்டுல மனுஷன் சாப்பிடுவானு எங்க நடக்குது? பசினா உடனே போய் சாப்பிட்டுருக்கலாம்லங்க, எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இங்க. அப்போ இங்க சொன்னா இது செஞ்சுதான் ஆகணும். சோ இங்க நடக்கின்ற இந்த போரை எப்படி பாஸ் ஜெயிப்பது? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம், செய்தி கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வீட்டுக்கு போய் சொல்றோம், ஆனா சில நேரம் செயல்பட மாட்டேங்குது, தோத்து போயிடுறோம், திரும்ப மாம்சத்துக்கு அடிமையாயிடுறோம். ஆமாவா இல்லையா? அதனாலதான் தேவன் என்ன சொல்றார், கஷ்டப்படாத, உன்னிடம் 6 சிறப்பான ஆயுதங்களை நான் தருகின்றேன், அதனை வைத்து போராடி நீ வெற்றி கொள்வாய். என்னென்னன்றத நம்ம தெளிவா வாசுறோம். அதுக்கு முன்னாடி வசனத்தை ஒரு தடவை வாசிருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். மார்க்கவசம் நீதி, ஓகே. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாதரட்சை சமாதானம், ஓகே.
பொல்லாங்கான் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் என்னும் விசுவாசம் ரைட் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். இப்போ சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு, வார்த்தை, 6 விதமான ஆயுதங்கள். 6 விதமான ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. கச்சை, மார்க்கவசம், தலைக்கவசம், அது என்னது, ஷீல்டுக்கு என்ன தமிழ்ல, விசுவாசம், கேடயம். எஸ், கேடயம். கடைசியா வந்து ஸ்வாட், தமிழ் என்ன, ஆவியின் பட்டயம். 6 things. ஒன்னா நம்ம போலாம். Truth, righteousness, peace, faith, salvation and the word of God. First one, சத்தியம் என்னும் கச்சை. நான் கேட்கிறேன், சத்தியம் எங்கெங்க இருக்கணும்? மனசுல இருக்கணும், சிந்தையில இருக்கணும், ஏன் கச்சையில இருக்கணும்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு பெல்ட் போடுறீங்க ஆண்கள், ஸ்திரீகள் கூட ஃப்ராக் போடும்போது பெல்ட் போடுறீங்க. ஏன் கச்சை இங்க, ஏன் சத்தியம் இந்த இடத்துல இருக்கணும்ன்ற கேள்வி புரியுதா நான் சொல்றது? சத்தியம் இந்த இடத்துல இருக்கணும்னு போட்டிருக்கு. கச்சை, கிரிட் யுவர் செல்ஃப் இன் யுவர் வேஸ்ட் இருக்கு. கச்சை, ஏன் சத்தியம் இந்த இடத்தில் இருக்க வேண்டும்? இங்க தானே இருக்கணும், ஏன் இங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலை நிற்க வைக்கின்ற எலும்பு இந்த இடத்தில் இருக்கின்றது. முதுகு தண்டெலும்பு இருக்கு பாருங்க, அதனுடைய கடைசி பகுதி தான் உங்க மொத்த உடலையும் நிறுத்தி வைக்கின்றது. என்று ஒருவன் இந்த இடத்தில் ஆக்சிடென்ட்டோ இல்ல சின்ன ஒரு டிஸ்லொகேஷன் ஆகுதோ, அவன் படுத்த படுக்கை ஆயிடுவான், எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. ஹலோ, ஹெல்த் இஷ்யூஸ் படி என்னைக்கு உங்களுடைய ஸ்பைன் டேமேஜ் ஆகுதோ, ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் ஸ்பைன் டேமேஜ் ஆனாங்களோ யாருமே எந்திரிச்சு நின்னதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. ஏன்னா உங்களை நிக்க வைக்கின்ற ஒரே அவயம். So this is the base. இன்னைக்கு உங்க மாம்சம் நிக்குது, நடக்குதுன்னா இதுதான் அதற்கு வழிவகுக்கிறது. எழுந்து நிற்கவும், உட்காரவும், நடக்கவும், ஓடவும் சத்துவத்தை தருவது இதுதான் கச்சை, the base, ஃபவுண்டேஷன். அப்ப அர்த்தம் என்ன? ஃபவுண்டேஷன் இதுதான். அப்போ தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷன் எதுல இருக்கணுமா? சத்தியம் என்னும் கச்சையாக இருக்க வேண்டும். your foundation has to be truth. இன்னைக்கு சத்தியம், உண்மை, அதுதான் உங்களுடைய பேஸா இருக்கணும். இன்னைக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா பேஸ் இருக்கு பாருங்க, அது உங்களுடைய உண்மையா இருக்கணுமா? என்ன உண்மையாக இருக்கணும் பாஸ்டர்னா, நீங்க முதல்ல உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் நீங்க பேசப்படுகிறது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். கூட இருக்கிற நண்பர்களுக்கு, புருஷர் மனைவிகளுக்கு, மனைவி புருஷர்களுக்கு உண்மையாக இருப்பதே சத்தியம் என்னும் கச்சை. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பதும் கச்சையாக விளங்குகிறது. தேவனுக்கு உண்மையாக எப்படி பாஸ்டர் இருப்பதுனா, அவர் சொன்னபடியே அவர் ரூபம் என்றும், அவர் சொன்னபடியே நீங்கள் அவர் மகன் மகள் என்றும் உணர்வதே கச்சையாகும். அதுதான் பேஸ். ஹலோ, இன்னைக்கு உண்மை எவ்வளவு? இன்னைக்கு 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பொய் சொல்லாது, உண்மை என்னும் கச்சை, பொய் சொல்லாது இருப்பாயாக. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய பேஸ் ஃபவுண்டேஷன் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யற தவறு யாருக்கு தெரியாம இருக்கலாம், வச்சுக்கலாமே, செய்யற தவறு யாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எய்தாப்புல உள்ளவங்க உண்மையா இருந்தாங்கன்னு வைங்களேன், குற்ற மனசாட்சி உங்களை கொன்றும். ஆமாவா இல்லையா? குற்ற மனசாட்சி கொன்றுவங்கள. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில சத்தியத்தை கடைபிடிச்சு வாழ்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. சத்தியத்துக்கு ரிவார்டு இல்லை பாஸ்டர், சத்தியத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன், தேவையில்லைன்ற. நான் உண்மையான வாழ்க்கையை வாழலாம்ல, சிறப்பான வாழ்க்கையை வாழலாம்ல. இன்னைக்கு தவறு செஞ்ச மிகப்பெரிய ஒரு பணக்காரனை நிக்க வைங்க, தவறே செய்யாத ஒரு விவசாயியை நிக்க வைங்க, தலை நிமிர்ந்து நிற்பவன் யார் என்று நீங்களே பாருங்க. படிக்காதவர் தான், ஆனால் அவருடைய பேச்சையும் அவருடைய கர்ஜனையும் சிறப்பா இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம தவறே செய்யலங்க, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், எவனை குறித்து அஞ்ச மாட்டான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தா என்ன, நான் உண்மையாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கேன். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும் போது தந்தையை வந்து ஸ்டேஜில் ஏற்றி அந்த பையன் ஒருவர் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, கடன் இல்லாமல் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தார். அப்பா பார்த்தீங்கன்னா படிக்காத ஆள் மாதிரி இருக்காரு, சட்டை பேண்ட்லாம் ரொம்ப
ரொம்ப சூப்பர் ஆஹா ஓகோன்லாம் இல்லை, சாதா சட்டை பேண்ட் போட்டிருக்காரு. ஆனால் அவர் ஏறி நின்ன ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அப்படி பெருமை அப்படி நின்னார். ஏன்னா சத்தியம், சத்தியத்தில் கடைபிடித்து வாழ்வது. நீ கிறிஸ்தவம் ஏன் இன்னைக்கு மடிந்து போகுதுன்னா சத்தியம் இல்லையேங்க. சத்தியம்னா இங்க பேசப்படுற சத்தியம் இல்லை. சரி, அப்படியே சத்தியம் இங்க பேசப்படுறத வச்சுக்கலாம் பாஸ்டர்னீங்கன்னா, இங்க சத்தியம் என்று பேசப்படுகிறது அன்பு, மன்னிப்பு, பொறுமை, சாந்தம், தயவு. இதுதான் சத்தியமாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சபை நிலைநாட்டு, இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாரையும் மாற்றுன்றது சத்தியம் இங்க கிடையாது. சத்தியம் என்பது அன்பு செலுத்துவது, பொறுமை, கிருபை, தயவு, மன்னிப்பு. இதுவே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தின்படி வாழணும்னா மன்னிங்க, அன்பு செலுத்துங்க, ஆதரவற்றவர்களை ஆதரிங்க. இதுவே சத்தியம், இதுவே ஊழியம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையாங்க? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஏறி பேசும்போது எல்லோரும் என்னை தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவாக மாறுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. இயேசு கிறிஸ்து ஏறி பேசும்போது, எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ அவனை அரவணைத்துக்கொள், எவன் உன்னை எய்த்து பேசுகிறானோ அவனை ஆசிர்வதி, எவன் சபிக்கிறானோ அவனுக்காக ஜெபம் பண்ணு. அதுவே சத்தியம். அந்த சத்தியம் என்னும் கச்சை இருக்கணும். அந்த பேஸ் இருந்தாதான் எவனும் அசைக்க முடியாது. இன்னும் ஒரு டீப்பான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க என்னைக்கு நான் பிதாவுடைய ஒரே மகன், நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன், நான் அவருடைய ரூபம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ, அன்று போடப்படுகின்ற சத்தியத்தை எவராலும் அசைக்க முடியாது. த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு மடிகிறோம் அப்படின்னா நம்ம யார், எங்க இருந்து வந்தோம், நம்ம பிதா யாருன்றதை மறந்துடுறோம் இன்னைக்கு. ஆனா என் பிதா யார், நான் யாரிடத்துல இருந்து வந்தேன், நான் தேவனுடைய ஒரே மகன், நான் சொன்ன காரியங்கள் நடக்கும்ன்ற சத்தியத்தை நீங்க அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்குள்ள யார் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. சோ சத்தியம் கச்சையாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட், truth has to be in your waist because that is your foundation. Let's go to the second point. இரண்டாவது, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கிறோம். சத்தியம் என்னன்றத மத்தேயு 5:37 கொஞ்சம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் சத்தியம் என்றால் என்னன்னு. சத்தியம் 5:37 மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும், உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும், இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சத்தியம் என்னும் கச்சை இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதை மிஞ்சியது தீட்டாகும். ஆமென். அல்லேலூயா. யார்ட்டையாவது பேசுறீங்க ஸ்ட்ரைட்டா, உங்களுக்கு பிடிக்கலன்னா இது இல்லைங்க, இது எனக்கு பிடிக்கலங்க, ஸ்ட்ரைட்டா அவங்க சமாதானத்துக்காக அவங்க இதுக்காக அப்படியே பசப்பிட்டு போறது சரி கிடையாது. அது தீட்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னையிலிருந்து வாட் எவர் யூ ஸ்பீக், அது உங்களுக்கு தீங்காவே ஆனாலும் அதை தேவன் பார்த்துக் கொள்வார். உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே சத்தியம் என்னும் கச்சையாக உங்களுக்கு செயல்படட்டும். இரண்டாவது, இந்த பொய் சொல்றோம் பாருங்க, அது மனுஷனை முற்றிலுமா அழிச்சிடும். குற்ற மனசாட்சியை கொண்டு வந்துடும், நம்மளால நிக்க கூட முடியாது. ஆனால் இன்னையிலிருந்து 5:37 படி உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உண்மை சத்தியம் என்றும் சூரியன் மிக பிரகாசமாக ஒளிக்கும். ஆமென். ஓகே, லெட்ஸ் கோ டு தி செகண்ட் பாயிண்ட். இரண்டாவது, மார்க்கவசமாக நீதியை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஸ்ட் பிளேட் ரைச்சஸ்னஸ் கொடுத்துருக்கு. என்னங்க ரைச்சஸ்னஸ்? திரும்ப அதே தான். நீதி சிந்தையில் இருக்கணும் இல்லையா, செயல்ல இருக்கணும் இல்லையா. ஏன் மார்க் அவசரமா இருக்குன்னா, நீதியா உடையவன் ஃபர்ஸ்ட் பேஸ் இப்படி இருக்கு, பேஸ் உக்காந்துட்டான். சத்தியம் அதாவது ஸ்பைன் ரெடி ஆயிடுச்சு, நீதியின்படி நடந்துட்டானா. நீதியில் நடக்கிறவன் என்னைக்குமே தலையை அப்படி நிமிர்ந்து நடக்கிறானா இல்லையா. அதை நிமிர வைக்கிற பகுதி எது? மார்க்கவசம். இன்னைக்கு தவறே செய்யாதவன் என்னங்க செய்யறான்? இன்னைக்கு மாற தட்டி கொண்டு சொல்றானா இல்லையா, சொல்றானா இல்லையாங்க? இன்னைக்கு தவறே செய்யாத மனுஷன் அப்படி மார்பு அப்படி நேரா வச்சு நடந்து போறாரா இல்லையா? நீதியான வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன் மார்பு அப்படி நேரா வச்சிருக்காரா இல்லையா? அவருடைய நடை 1000 சிங்கங்களை விட மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா நீதியின்படி வாழ்ந்தவர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சாங்க, மூஞ்சி அடையாளமே தெரியாம குழப்பினாங்க. ஆனா அவரை பின்பற்றுகிறோம் என்று நெஞ்ச அப்படி நிமிர்த்தி சொல்றோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? சிலுவையில் கூட எவனையும் சபிக்காமல் மன்னித்தார் அல்லவா? அந்த நீதிக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு பெருமைப்படுகிறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, நிறைய பேரோட அப்பா அம்மாவுடைய கதை என்னன்னா,
அவங்களுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க, இவங்க தான் குடும்பத்தையே கட்டி ஆண்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அவங்களுடைய நடையெல்லாம் பார்த்துருக்கீங்க, அப்படி ஸ்ட்ரைட்டா. இந்தியாவிலேயே மக்கள் எல்லாருமே அப்படி இப்படி தூக்கி நடக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வளம் படைத்தவர்கள், நம்ம நீதியில வாழ்ந்தவர்கள், நம்ம தர்மத்தின்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தர்மத்தின்படி வாழ கத்துக்கணும். அதுதான் உங்க மார்க்கவசத்தை அப்படி தூக்கி நிறுத்தும். எவன் என்ன ஈட்டி விட்டாலும் அது உங்களை தடுக்காது. ஏன்னா நீதியின் சூரியன் ஒளிக்கும் உங்ககிட்ட. ஆமா இல்லையாங்க? இன்னைக்கு உங்களுடைய மார்க்கவசம் என்னவாக இருக்க வேண்டும்? நீதி, தர்மமாக. தர்மம்ன்ற வார்த்தை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தர்மம், நீதி. அல்லேலூயா. அதற்கேற்ற வசனம் சங்கீதம் 112 6 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 112 6. சங்கீதம் 112 6. 112 6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. நீதிமானுக்கு சோர்வோ முடிவோ கிடையாது, அவன் நித்திய கீர்த்தி உடையவன். அடுத்து நீதிமொழிகள் 21:21 வாசிங்க. 21:21. Proverbs 21:21. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க என்னைக்குமே சோர்ந்து போவாதீங்க. என்ன நமக்கு எப்பவுமே இப்படி நடக்குதே, நமக்கு மட்டும் இப்படி நடக்கு. நீதியை உடையவன் நிச்சயம் கிருபையை கண்டடைவான். அல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால நீதி முதல்ல, கச்சை சரியாக இருக்கணும், பேஸ் சரியா அமர்ந்தோனே. ரெண்டாவது நீதி, தலை நிமிர்ந்து மார்பை நிமிர்த்தி நிக்கணும். மூன்றாவது காலில் போடப்படுகின்ற பாதரட்சை சமாதானம்னு இருக்கு. பாதரட்சை சமாதானம். என்னங்க மனசுல நடக்க வேண்டியதெல்லாம் பாதரட்சை மார்க்கவசம் இருக்காங்க. ஏன் சமாதானம் மனசுல இருக்கணுமா இல்லையா? அப்படியே சமாதானமா இருக்கணும், சிந்தையில இருக்கணுமா இல்லையா? ஏன் மார்க்கவசமா இருக்கணும்னா செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். இவன் கிரேக்கன், இவன் யூதன், இவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் முகமதியன், இவன் புத்திஸ்ட்னு வேறுபாடுகள் இல்லாமல் செல்லும் இடங்களில் எல்லாம் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். அவன் வணங்குவதையும் மதித்து அவனுக்கு மதிப்பு கொடுத்து அந்த இடத்தில் அமர்ந்து சமாதானத்தை உருவாக்குவதே உங்கள் பாதரட்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு போற இடத்துலலாம் நம்ம சண்டை போடுறோம். ஏன் தேவன் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு, ஏன் ஆள் தான் பெருசு, உன் ஆள் தான் பெருசு. நோ, போற இடத்துல சமாதானம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்லோகன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பிரிவில் நாம் ஒற்றுமையை காண்கின்றோம். முகமதியரா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், எல்லா மதத்திலையும் நீதியின்படி வாழவும் பரிசுத்தத்தின்படி வாழவும் விசுவாசமாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லா புராணத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே செல்லுகின்ற இடத்தில் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்து ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட ஏதாவது கொடுத்தாருன்னா தப்பே இல்லை, சாப்பிடுங்க. அதை பத்தி ஒரு நாள் நான் பேசுறேன், வேத வசனத்தோட நான் பேசுறேன். இன்னைக்கு நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன், சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நீ பெருசு, நீ படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன்னு கசப்பை உண்டாக்குறதை விட அவர் கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பாதரட்சை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இதுக்கு வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:9 வாசிங்க பாப்போம். மத்தேயு 5:9. 5:9. Matthew 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க முகமதியன் இந்துன்ற வேறுபாடு பார்க்காம சமாதானம் பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க தேவனுடைய புத்திரர் ஆனீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை செய்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து. கிரேக்கனின்றி யூதனின்றி அனைவருக்கும் சமமாக நடந்து கொண்டதனால், பாவி படிச்சவன் படிக்காதவன்ற வேறுபாடு இல்லாமல் நடந்து கொண்டு அவனிடம் உட்கார்ந்து சாப்பிட்டதனால் அவர் இதை சரியாக பேசி அவர் தேவனுடைய புத்திரர் ஆனான்றதுக்கு இதுவே சாட்சி. அல்லேலூயா. சமாதானம் என்னும் பாதரட்சை. அடுத்து ரோமர் 12:18. Romans 12:18. கூடுமானால் உங்களாலான மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் பாத்தீங்களா? ரொம்ப சிறப்பான வார்த்தைங்க.
இன்னைக்கு நீனு நானு அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதை விட அவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விசுவாசம் அவருக்கு, என்னுடைய விசுவாசம் எனக்கு, நம் இருவருக்கும் இடையே அன்புதான் இருக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய சமாதானம். அல்லேலூயா. அடுத்து 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். எனவே உங்கள் பாதரட்சை செல்லுகின்ற இடமெல்லாம் சமாதானம் உண்டாக வேண்டும். 4வது ஷீல்டு ஃபெய்த், கேடயம் விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடயம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த உண்மையை புரிந்து கொண்டு சமாதானத்தை பரப்ப சத்தியத்துடனும் நீதி என்ற மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு சமாதானத்தை பரப்புகின்ற இடத்தில் பல பேர் பல வார்த்தைகளை கொண்டு உங்களை தாக்குவார்கள். பல தேவையில்லாத கமெண்ட் உங்க மேல வைப்பாங்க. சும்மா இவன் நடிக்கிறான், யாருக்கோ பயந்துட்டு எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றான், இந்துக்களோட சம்மதம் வச்சுக்கிறான், முஸ்லிமோட, இப்படி பேசுகின்ற அனைத்து தேவையில்லாத காரியங்களையும் விசுவாசம் என்றும் கேடயத்தை கொண்டு அடித்து நொடுக்க வேண்டும் என்பதுதான் சத்தியம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு சமாதானத்தை பரப்ப சத்தியத்தை நிலைநாட்டி மார்க்கவசத்தை அணிந்து நீங்க வெளியே செல்லும் பொழுது அவ்விசுவாசம், இச்சை, காமவிகாரங்கள், கோபங்கள் மற்றும் வியாதி இப்படிப்பட்ட அம்பு உங்களை நோக்கி பாயும் பொழுது நீங்கள் விசுவாசம் என்றும் கேடயத்தை வச்சு உங்களை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் தான் வரும், நம்புனாதான் அது உங்களுக்குள்ள செயல்படும். அல்லேலூயா. இப்போ வெளியில இருந்து பயம் உண்டாகுது, இதை எதை சாப்பிட்டா நீங்க செத்து போயிருவீங்கன்னு. ஆனா விசுவாசம் நமக்குள்ள கேடயம் இருக்கும் பொழுது, அவருடைய தலைமையினால் சுகமானேன், சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றுமில்லை சேதப்படுத்த மாட்டாது என்ற கேடயத்தை வச்சு அடிச்சிட்டீங்கன்னா நீங்க விசுவாசமா செயல்படுவீங்க. வெளியில இருந்து வரப்பட்ட அம்பு அனைத்தும் உடைத்துப்பட விடும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்திற்கான வசனத்தை படிங்க. லூக்கா 1:37. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கரெக்டா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பதை நம்பாமல் நீங்கள் பார்க்காத நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அடைவதற்கு கேடயம் என்னும் விசுவாசமே உங்களுக்கான பெரிய கவசம். ஆமென். அதனால அதை பிடித்து கொண்டு யுத்தம் செய்வது மிகவும் அவசியம். மற்றவங்க பேசுறாங்கன்னு நீங்க அந்த அம்புகளை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. உடை தெரிந்து விட்டு கேடயமை வைத்து நல்லா போரிடுங்க. 5வது மீட்பு என்ற தலைக்கவசம். மீட்பு, சால்வேஷன். இன்னைக்கு சால்வேஷன் நம்ம இருதயத்தில் நடக்கணுங்க, இந்த ஆத்மால நடக்கணும். ஏன் இங்க நடக்கணும்? இயேசு என்ற பேருக்கு அர்த்தம் மீட்புன்னு அர்த்தம். ஆமாவல்லையா? நம் பாவங்களிலிருந்து மீட்பதற்கு வந்ததுனால் அவர் பேர் இயேசு, மீட்பர்னு அர்த்தம். இப்ப இந்த மீட்பரை எந்த இடத்தில் சிலுவையில் அறைகிறார்கள்? கொல்கதாவில் அறைகிறார்கள். கொல்கதா என்றால் மண்டை ஓடு என்று அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட பேசும்போது, மனுஷகுமாரன் சிலுவையில் ஏற்றப்படுவான், பார்த்து விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார். எனவே இன்று நீங்க மீட்பு அடையணும்னா உங்களுக்கான மீட்பை சிந்தைக்கு எடுத்து வந்து உங்கள் மாம்சத்தை, போன வாரம் படிச்சோம் பாருங்க, உங்க மாம்சத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுடன் அடித்து விட்டு நீங்க தொங்குகின்றாங்க சிலுவையில் இருக்கின்ற உங்க மீட்பை பார்த்து விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பு அடைவான் என்பதே உண்மை. அதனாலதான் கொல்கதாவில் மீட்பர் அடிக்கப்பட்டு பார்த்து கொள்கிற ஒவ்வொருவனும் இன்று பிழைத்து கொண்டிருக்கின்றான். அல்லேலூயா. ஆமென். எனவே அன்னைக்கு இயேசுவானவர் பாவத்திலிருந்து மீட்பு கொடுத்து விட்டார். இன்னைக்கு உங்களுக்கான மீட்பு சுகமோ பணமோ இல்லை ஏதாவது சந்தோஷமோ பரிசுத்தமோ இருந்தா அதை உங்க சிந்தைக்கு கொண்டு வந்து மாம்சத்தை சிலுவையில் அடித்து விட்டு இந்த மீட்பை நான் அடைந்து விட்டேன்னு நீங்க விசுவாசிக்கும் போது மீட்பு என்ற தலைக்கவசம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். யோவான் 3:14-15 வாசிங்க பாப்போம். யோவான் 3:14-15.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாத்தீங்களா? நீங்க மீட்கப்படணும்னா உங்களுடைய மீட்பு உங்க மாம்சத்தோடு சிலுவையில் அடித்து கொல்கதாவில் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்படும் பொழுது இந்த மீட்பை நான் நிச்சயம் அடைந்தேன் என்று விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பை அடைந்தான், பிழைத்தான். இதுவே முடிவு. ஆமென். ஓகே, the thing is over. next thing, பட்டயம், ஸ்வாட், பட்டயம், கத்தி. நல்ல நீளமான ராஜாக்கள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? இப்படி உருவனோடனே எவ்வளவு பெருசுக்கு வரும் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? என்னங்க ஸ்வாட். இன்னைக்கு ஒரு கத்தியை வச்சு ஒருத்தரை கொல்றதுனால பிரச்சனை ஜாஸ்தியாகும், சலசலப்பு ஜாஸ்தியாகும், வெறுப்பு ஜாஸ்தியாகும். ஆனா வார்த்தையை வச்சு பல குடும்பங்களை தேற்றி எழுப்பிடலாம். இன்னைக்கு பட்டயத்தை வச்சு போரிட்டு யார் யார் செத்தான்ற வரலாற்றை விட அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் யுகம் யுகமாக கடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஏன் நீங்க போர், இன்னைக்கு படம் பார்க்கும் போது போர் மன்னர்கள்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? வா 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 போலாம் போலாம்லாம் இல்ல, நிறுத்தி ஒரு ஆற்றல் பேச்சு பேசுவாங்க பாருங்க, ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட். எவனை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு சூரிய உதயம் அப்பொழுது நாம் வெற்றி சின்னத்தை நாம் கொடியில் ஏற்றுகிறோம்னு அப்படியே கத்துவாங்க எல்லாரும். ஆமாவா இல்லையாங்க? ஏன்னா இந்த வார்த்தை என்பது உங்கள் இரத்த நாளங்களையும் சதைகளையும் தாண்டி உங்களுக்குள் ஊடுருவி செயல்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 4:12 வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வாட் a beautiful verse. தேவனுடைய வார்த்தை, நாம் பேசுகின்ற வார்த்தை எவ்வளவு டீப்பா ஒருத்தருக்குள்ள செயல்படுது. ஆத்மா ஆவி மஞ்சங்களை கடந்து உங்கள் வார்த்தைகள் சென்று நினைவுகளை கருக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வகை இருக்கிறதா இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு அதனாலதான் நான் சொல்லுவேன், உலகத்துல பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா வார்த்தை. 2 நாடுகளுக்கு இடையே ஒரு 4 தவறான வார்த்தைகள் பேசணும்னா உலகப்போர் உண்டாகிவிடும். அதே 12 நாடுகளுக்கு இடையே சமாதானமான வார்த்தைகளை பேசி உலகம் எங்கும் சமாதானத்தை கொண்டு வந்து விடலாம். நல்லா வர பிரதரை, இன்னைக்கு ஏனோக் பிரதரை 4 வார்த்தையை பேசி அவரை சுகவீனமாக்கிடலாம். அதே சுகவீனமா பெட்டில் படுத்திருக்க பிரதரை 4 சிறப்பான வார்த்தைகள் பேசி சுகமாக்கிடலாம். ஏன்னா வார்த்தை என்பது ஆத்துமா ஆவி நினைவை வகையறுக்கிறதாய் இந்த மஞ்சங்களை கடந்து செல்லுகின்ற ஒரு கருவியாக செயல்படுகிறது. எனவே இன்னைக்கு யாரையா திருத்தணும் அப்படின்னா வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் யாரையும் அடிக்கல. இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தருடைய பையன், அதனால சேனையை எழுப்பணும்னு எழுப்பல, சரியான வார்த்தைகளை பேசினார். யுக யுகமாக கடந்து இன்றும் அதனை கடைபிடிக்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட உயிருள்ள வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தை சும்மா அப்படி வெளி தோற்றமா இல்லைங்க, சில நேரம் மனசு அப்படியே உரிக்கிறதா இல்லையாங்க? உரிக்கிறதா இல்லையா? அப்படியே பயங்கர கஷ்டத்துல இருப்போம். என்னடா செய்யறது, என்னடா செய்ய போறோம் நம்ம அப்படின்னு வேதத்தை திருப்பும் போது வேதம் சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமனதா இரு, நீ செல்லுகின்ற காரியத்தை நான் வாய்க்க செய்வேன்னு மயிர் கூச்செறிகிறது. அப்படியே ஒரு பலம் வருகிறது. எழுந்து நின்று எவ்வளவு பெரிய எரியோ இருந்தாலும் ஒட்டச்சு தகர்க்கிறோமா இல்லையா? ஏனால் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். எனவே வெளியே செல்லும் பொழுது கச்சை என்னும் சத்தியம், மார்பில் நீதி, தலையில் ரட்சிப்பு, கேடயத்தில் விசுவாசம், காலில் சமாதானம் இருக்கும் பொழுது இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு உங்கள் வார்த்தை சரியாக செயல்பட வேண்டும். இந்த 6 காரியங்களை சரியாக வைத்திருக்கும் பொழுது உங்கள் அந்தரங்கத்தில் நடக்கின்றது பாருங்க போர். இன்னைக்கு நீ செத்துருவ, இந்த வியாதி உன்னைய தாக்கிரும், நீ கடன்ல மாட்டிக்கிட்ட, நீ இப்படி தோத்துருவ, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருவ அப்படின்னும் பொழுது நீதி என்னும் கச்சை, மார்பிள் நீதி, சத்தியம் என்னும் கச்சை, மார்பிள் நீதி, தலையில் ரட்சிப்பு, கையில் கேடயம் என்னும் விசுவாசம், அடுத்தது வார்த்தை, காலில் சமாதானம். இதை அனைத்தையும் வைத்து அந்தரங்கத்தில் போரிடும் பொழுது நீங்கள் அதை மேற்கொண்டு
பிதாவின் ஒரே மகனாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். இதுவே சத்தியம். ஆமென். நீங்க உள்ள போராடுறதுக்கு இது எதெல்லாம் கருவிகள். இதை வைத்து போரிட்டால் மட்டுமே உங்களால் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுவதனால் செயல்படாது. சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், தலைக்கவசத்துல என்ன இருக்கணும்? ரட்சிப்பு இருக்கணும். அது தாக்காதபடிக்கு கேடயமான விசுவாசம் இருக்கணும். அடுத்து அதனை மேற்கொள்வதற்கு உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு மாம்சமாவதற்கு சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு வேதத்துல சொல்லியிருக்கு, வார்த்தை மாம்சமானதுன்னு இருக்கு. இன்னைக்கு நல்லதை பேச பேச அது உங்க மாம்சத்துல மாறிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்க துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிக்கணும்னா இந்த இடத்துல இத்தனை கவசங்களை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாயை கொண்ட இந்த மாம்சத்தை நீங்க இறக்க செய்து கிறிஸ்துக்குள் உயிர் தெழுந்து விடுவீர்கள். அன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லலாம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கலாம். அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லலாம் பாஸ்டர்னா, ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார்னு யோசிச்சிங்களா? மாம்சத்தை வென்று விட்டார், இச்சைகளை வென்று விட்டார், எல்லா துரைத்தனங்களையும் அடியோடு அடித்து அவர் கிறிஸ்துவாக உயிர் தெழுந்து தனக்குள் இருக்கின்ற அந்த ரூபத்தையும் பிதாவையும் வேறுபடுத்தி பார்க்காமல் ஒன்றாக பார்த்ததனால் அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும். என்னைக்கு நீங்க 6 கவசங்களை கொண்டு இதை அனைத்தும் வெற்றி அடைகிறீர்களோ 7வது ஒரு கருவி உங்களுக்குள் செயல்படுகிறது. அதுதான் புரிதல். வேதத்தில் இல்ல, ஆனா அடுத்த ஸ்டெப் அதுதான். இந்த 6 கவசங்களை வைத்து மாம்சத்தை நீங்க ஜெயிச்சதோட உங்களுக்கு புரியுது, நான் மாம்சம் அல்ல, நான் தேவனுடைய ஆத்மாவில் ஒரு பகுதி. எனவே நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று நீங்கள் புரியும் பொழுது திரைச்சீலை கிழிக்கப்படுகின்றது. தேவனும் நீங்களும் ஒன்றாகிறீர்கள். இதுவே சத்தியம், இதுவே உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். So there are 6 tools. 6 கருவிகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னையிலிருந்து வெளியில தேடாதீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுதாதான் தேவன் பதில் தருவார் நினைக்காதீங்க. 6 கருவிகளான சத்தியம், நீதி, ரட்சிப்பு, விசுவாசம், அப்புறம் கேடயம் மற்றும் சமாதானம் என்னும் பாதரட்சையை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை உண்டாக்குங்கள், சத்தியத்தை உள்ளபடி பேசுங்கள், நீதியின்படி தர்மத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு உங்கள் சிந்தையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். தேவன் நிச்சயம் விடுதலை தருவார் என்று நிலைத்திருக்கட்டும். அடுத்தது கேடயத்தை வைத்து எதுவும் தாக்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வார்த்தை பரிசுத்தமாக விசுவாசமாக சரியாக இருக்கிற அனைவரும் வெற்றி கொள்ளுகிறார்கள். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பேரை பிதாவின் முன் நான் அறிக்கை செய்வேன் என்று. அல்லேலூயா. எனவே எல்லாத்தையும் நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன். I have given you the 6 tools. I have explained you the 6 tools by the wisdom he gave me. Now it's time for you to use. விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். ஆமென். இன்னைக்கு கோவம் வருதுன்னா எய்தாப்புல உள்ள ஒரு கோவப்படுத்தல, உங்களுக்குள்ள அந்த கோவம் இருக்கு. இந்த 6 காரியங்களை கொண்டு உண்மையினால ஏன் உண்மை ரொம்ப அவசியம் பாருங்க. கோவம் வருது, உண்மையை பேசிட்டீங்கன்னா உண்மைக்கு பின்னாடி உள்ள கோவம் எல்லாம் பறந்துடும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கோவம் போயிருங்க. தர்மத்தின்படி நின்னோம்னா கோவம் போயிடும், இச்சை போயிடும், அசுத்தம் போயிடும், பொருட்களுடைய ஆசை போயிடும், எல்லாம் போயிடும். நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமென். சோ there are 6 tools. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சத்தியம், நீதி, ரட்சிப்பு, சமாதானம், விசுவாசம், வார்த்தை. இது அனைத்தையும் முடிக்கும் பொழுது நீங்க புரிதலுக்குள் நுழைகிறீங்க. அல்லேலூயா. ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள போராட்டத்தை போராடுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், என் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள். இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்து உங்க மாம்சத்தை சிலுவையில் அறைந்து விட்டு 6 காரியங்களை வைத்து போராடி வெற்றி கொள்பவனே, ஜெயம் கொள்பவனே தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. So it's all done. இனிமேட்டு எதையும் குறித்து அஞ்சக்கூடாது. ஆமென். பயம் வந்தா கேடயத்தை வச்சு உடைச்சு போடுங்க. ஒரு வேறுபாடு வந்தா சமாதானம் என்னும் பாதரட்சை அணிஞ்சு செல்லுங்க.
ஆமென். பொய்களை கொண்டு உங்களை மண்ணுக்கு தழுவிடணும்னு நினைச்சாங்கன்னா சத்தியம் என்னும் கட்சியை மாட்டிக்கொள்ளுங்க. தர்மம் என்னும் நீதி கவசம் உங்கள் மார்பில் இருக்கட்டும். ரட்சிப்பு உங்கள் தலைக்கவசமாக செயல்படட்டும். கடைசியாக உங்கள் வார்த்தையில் இந்த உலகத்தை திருத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கண்களை மூட. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, இந்த நாள் தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுத்தந்த இந்த காரியங்களுக்கு நாங்கள் தலை வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆயுதங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தவும் செயல்படுத்தவும், விசுவாசத்திற்கான நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடவும், வெற்றி பெறவும், உம்மை நாங்கள் பெருமைப்படுத்தவும், உம்மோடு ஒன்றிணைவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பல கோடியை பெருக செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிப்ரவரி மாசத்தின் ரேமா ஏசாயா 45, 2 மற்றும் 3 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 45, 2, 3. I will go before you and make the crooked places straight. I will break in pieces the gate of bronze and cut the bars of iron. I will give you the treasures of darkness and hidden riches of secret places, that you may know I, the Lord, who call you by your name, am the God of Israel. தமிழ்ல வாசிங்க பாப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. இதுவே ரேமா. வைத்துக் கொள்ளுங்கள். 6 கருவிகளை பயன்படுத்தி யுத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை அணியுங்கள். விசுவாசத்தினால் போராடுங்கள். வெற்றியை பெறுங்கள். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இங்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Shalom.